பொதுவாகவே இந்த சைஃபை மூவிஸில் வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சதை நினச்சி ஆனந்த கண்ணீர் அடிப்போம். அதுக்கப்புறம் அது ஏன்டா கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு குமுறி குமுறி அழுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டெம்ப்ளேட் பேசிக்கலி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டெம்ப்ளேட் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னா அது ஏலியன் அப்படின்னு சொல்லலாம். என்னடா இது மட்டும் தான் டெம்ப்ளேட்னு கேட்டால் இல்லை, இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபஞ்சம் மாதிரிங்க. ஒரு பெரிய யூனிவர்ஸ் தான், இன்னுமே டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு, நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கேள்விக்குறியோட விட்டுருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கத்தில் வந்துட்டு அறிவியலும், இன்னொரு பக்கத்தில் பயங்கரமான ஏலியன்கள், இது எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரான்ச்சைஸ் தான் இந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ். ஸோ அந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸோட காலவரிசை எந்தெந்த காலகட்டங்களில் என்னெல்லாம் நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த மொத்த படங்களையுமே லிட்டரலி வந்துட்டு கிட்டத்தட்ட 7 படங்கள் இருக்கும். 8ஆவது வந்துட்டு ஒரு சீரிஸ் வரப்போகுது, அந்த ஏலியன் எர்த் அப்படிங்கிற ஒரு சீரிஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் நான் அந்த ஏலியன் வெர்சஸ் பிரெடேட்டர் அந்த ஒரு 2 மூவிஸ் வந்துட்டு ஆட் பண்ணல. ஏன்னா அதுதான் வந்துட்டு டெக்னிக்கலி பார்த்தா ரொம்ப முன்னாடி நடக்கிறது. ஓகேவா, அதாவது இந்த ஏலியன் ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் ரொம்ப முன்னாடி நடக்கிறது தான் வந்துட்டு ஏலியன் வெர்சஸ் பிரெடேட்டர். பட் இருந்தாலும் அதை பற்றி நடுவில் இல்லைனா கடைசியில் வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல சொல்கிறோம். ஓகேவா, பட் இப்போதைக்கு வந்துட்டு நம்ம பொதுவாக இந்த ஏலியன்ல சொல்லுவாங்க, அதாவது விண்வெளியிலிருந்து கத்தணும்னா யாருக்குமே நம்ம கத்துறது கேட்காதாமா. ஆனா கத்தனா தானே கேட்காது, நான் பூமியில தான் இருக்கேன், பூமியிலிருந்து நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. ஸோ ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மகளே, வெல்கம் ஹோம். ஆக்சுவலி நீங்கள் இந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ்குள்ளே போகிறக்கு முன்னாடி இந்த ஏலியன்லேயே வந்துட்டு முக்கியமான ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இந்த வேலாண்ட் யூட்டானி கார்பரேஷன் அப்படின்னு ஒரு கார்பரேஷன் இருக்குங்க. இவங்க வந்துட்டு எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, உண்மையாலுமே இவங்களே ஒரு கார்பரேட் காட் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்குவாங்க. அண்ட் அதே சமயம் வந்துட்டு ஜென்ரலாக இந்த பணம், அதுக்கப்புறம் ஆதிக்கம் அண்ட் அறிவியல் முன்னேற்றம், ஸோ இதுக்காக வந்துட்டு முக்கியமான நோக்கங்களாக வச்சுக்கிட்டு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணுறது தான் வந்துட்டு ஜென்ரலி இந்த மாதிரி ஒரு கார்பரேஷனோட வழக்கம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ புதுசாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட ஒரு கோட்பாடு. ஸோ இவங்க வந்துட்டு ஒரு 21ஆம் நூற்றாண்டுல உருவான ஒரு கார்பரேஷன், வேலன் கார்பரேஷன் அப்படின்னு தான் உருவாச்சு. இதோட ஃபவுண்டர் யாரு அப்படின்னா பீட்டர் வேலன் அப்படிங்கிற ஒருத்தர். ஸோ இவர் தான் வந்துட்டு டேவிட் அப்படிங்கிற ஒரு அட்வான்ஸ் ஆண்ட்ராய்டு வந்துட்டு உருவாக்குறாரு. இதை வந்துட்டு சிந்தட்டிக்ஸ்னு வந்துட்டு சொல்றாங்க, பட் ஆனால் ஆண்ட்ராய்டுனே வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ விஞ்ஞானத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ்ட் ஆண்ட்ராய்டா வந்துட்டு இந்த ஒரு டேவிட் அப்படிங்கிற ஒரு ஆண்ட்ராய்டு வந்துட்டு உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய டெக் டிஃபென்ஸ் கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கூட்டணி வச்சுக்கிறாங்க, அதுதான் யூட்டானி கார்பரேஷன். ஓகேவா, ஸோ அவங்க ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க. அவங்களோட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு வெய்லாண்ட் யூட்டானி மெகா கார்ப்பா வந்துட்டு இது மாறுது. இவங்களோட மோட்டோவே என்ன அப்படின்னா பில்டிங் பெட்டர் வேர்ல்ட்ஸ். ஓகேவா, அதுதான் இவங்களோட மோட்டோ. ஸோ அதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு, அது எல்லாமே வந்துட்டு மறைமுகமாக தான் இருக்கும். பட் இவங்களை பத்தி நிறைய சொல்லி இருக்கணும், பட் ஆனால் ஆங்காங்கே சொன்னாலுமே ஸ்டில் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற படங்கள்ல வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா லோரை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஈவன் பேட்லேண்ட் ஸ்டைல் எல்லாமே வந்துட்டு வெய்லாண்ட் கார்பரேஷன் வந்துட்டு டீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்பவே தெரிஞ்சிருக்கும் இந்த பிரிடேட்டர் ஃப்ரான்ச்சைஸ் ஆகட்டும், ஏலியன் ஃப்ரான்ச்சைஸ் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு ஒரே யூனிவர்ஸ்குள்ள தான் நடக்குது அப்படிங்கிற நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ற விதமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு சமயத்தில் தான் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வேலன் ஃபவுண்டரோட பீட்டருக்கு வந்துட்டு ஜென்ரலி இந்த மாதிரி ஆசை இருக்கணும், இந்த மாதிரி நிறைய சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சாவு அப்படிங்கிறது வந்துட்டு வரக்கூடாதுன்னு நினைப்பாங்கல்ல. அப்போ அவங்களுக்கு அந்த அமரனா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, அதாவது இம்மார்டலா வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. பட் இதுலயே வந்துட்டு அவங்க பொண்ணே சொல்லும், இங்க பாருங்க, அரசன் அப்படிங்கிற ராஜ்யத்தான் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் மரணத்தை தேடி போவான், அதுதான் இயற்கை, அவன் ராஜ்யம் வந்துட்டு அவன் பேர்ல வந்துட்டு போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறதா வந்துட்டு ஜென்ரலி அவங்க பொண்ணு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் கேட்காம எனக்கு இம்மார்டாலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருப்பாரு. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ரேஸை வந்துட்டு இவங்க தேடுறாங்க. ஸோ இந்த இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா, அதாவது நம்மளுக்கு முன்னாடியே பல வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பர்டிகுலர் ரேஸ். இவங்க அதுக்கு பேர் வச்சது தான் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. மனுஷங்க மாதிரியே இருப்பாங்க, ஆனால் மனுஷங்க கிடையாது. தேர் கைண்ட் ஆஃப் ஒரு ஏலியன் கைண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்க கடவுள் அளவுக்கு இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. ஆனால் நம்மளுக்கு ப்ரொமீத்தியஸ் படத்தில் தான் வந்துட்டு ஃபர்ஸ்டா இதை வந்துட்டு காட்டியிருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு விஞ்ஞான அறிவு இருக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க நிறைய அந்த பயாலஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ற மாதிரியும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஆங்காங்கே நம்மளுக்கு வந்துட்டு அந்த ப்ரொமீத்தியஸ் படத்தில் டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா இவங்களோட விஞ்ஞான பிழை அப்படின்னு சொல்லலாம், அதுதான் வந்துட்டு இவங்க கண்டுபிடிச்ச பிளாக் கூ அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை வந்துட்டு பிளாக் கூன்னு சொல்லுவாங்க, பிளாக் லிக்விட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பேத்தோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய பேர்கள் இருக்குது, பட் இருந்தாலும் பிளாக் கூ, பிளாக் லிக்விட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இவங்க கண்டுபிடிச்ச ஒரு விஞ்ஞான பிழை அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு ஒரு ஜெனட்டிக் மியூட்டஜெனிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லலாங்க. இது வந்துட்டு யாரை இன்ஃபெக்ட் பண்ணாலுமே அவங்கள வந்துட்டு வேற ஒரு உயிரினமா மாத்திரும். அப்படி மாறப்பட்ட ஒரு உயிரினம் தான் வந்துட்டு இந்த ஏலியன் ஃப்ரான்ச்சைஸ்க்கு ஒரு தொடக்கமா இருக்கு, ஒரு ஸ்பார்க்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதான் ஈனோமார்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜெனோமார்ஃபோ ஈனோமார்ஃபோ ப்ரொனன்சியேஷன் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அப்படிதான் வந்துட்டு இந்த படத்தோட கதையே ஆரம்பிக்குது. ஸோ எக்ஸாக்டா 2089ஆம் ஆண்டுல இருந்து 2093ஆம் ஆண்டு வரைக்கும் தான் இந்த ப்ரொமீத்தியஸோட கதைக்களம் வந்துட்டு நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்க அழைக்கிறாங்கல்ல, ஸோ அவர் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் அந்த ஒரு பிளாக் லிக்விட் குடிக்கிறது மட்டும் இல்லாம அது வந்துட்டு உங்களோட டிஎன்ஏவே மொத்தமா அழிக்கிறது மட்டும் இல்லாம அவர் அப்படியே வந்துட்டு மொத்தமா பிஞ்சு போய் நேரடியா வந்து பாத்தீங்கன்னா
அவர் ஏதோ தண்ணிக்குள்ள விழுகிற மாதிரியும் அது ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம கிட்ட இனிஷியலா ஒரு சீக்வன்ஸ் காட்டுவாங்க. பட் ஆஃப்டர் தட் என்ன ஆகும் அப்படின்னா சில வருஷங்கள் கழிச்சு நடக்குது. இது வந்துட்டு எப்போ நடக்கிறது, அதுக்கப்புறம் தான் 2089 வருஷத்துல வந்துட்டு ப்ரோமித்தியஸ் அப்படிங்கிற ஒரு ஷிப் எடுத்துட்டு ஒரு பர்டிகுலர் க்ரூ வந்துட்டு கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. எங்க போயிட்டு இருப்பாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆர்கியாலஜிக்கலி வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும். அதுல எல்லாருமே வந்துட்டு காமனா வெளிப்பட்டது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பிளானட்ஸ் இருக்கிற மாதிரி தான். அந்த பிளானட்ஸ் வந்துட்டு இந்த கேலக்சி எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தா ரொம்பவே தூரத்துல இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் அவ்வளவு தூரத்துல இருக்கிறது வந்துட்டு எப்படி மக்கள் வழிபட்டாங்க அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கேள்விக்குறியாவே இருக்கும். பட் இருந்தாலுமே இது வந்து நம்மளுக்கு ஒரு இன்விடேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் ஷாவும் அவங்களோட கணவருமான காதல் கணவர் அப்படின்னு சொல்லலாம் சார்லி ஹாலோவே, அதுக்கப்புறம் அவங்க பக்கத்துல வந்து நிறைய ஒரு குரூ இருக்கும். அவங்க எல்லாருமே வேலன் கார்ப்பரேஷன் கீழே வேலை செய்யறவங்களா வந்துட்டு அந்த ஒரு ப்ரோமித்தியஸ் ஷிப்ல வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. சோ அவங்க போகும்போது கரெக்டா அந்த ஒரு இவங்க போக வேண்டிய சிஸ்டத்துக்கு போகும்போது 2093 வருஷமே வந்துடும். சோ அந்த பர்டிகுலர் ஒரு பிளானட்டுக்கு கிட்ட இருக்கிற நிலவு தான் வந்துட்டு இவங்க வாழ்றதுக்கு தகுதியானதா இருக்கு. சோ அங்க இருக்கிறவங்க தான் வந்துட்டு நம்மள வந்து படைச்சாங்க, அவங்க தான் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம அவங்கள தான் நம்ம பார்க்க போயிட்டு இருக்கோம் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. பட் ஏன் எதுக்கு அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு பதில் தெரியல அப்படின்னாலும் கடைசியில் வந்து நம்மளுக்கு ஒரு பதில் தெரிய வரும். பட் ஆனா அந்த ஒரு நிலவோட பேர் என்ன அப்படின்னா LV-223. ஸோ இவங்க தான் வந்து நம்மளை உருவாக்குனாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கன்சிடர் பண்றாங்க. ஆக்சுவலி வந்துட்டு அந்த ஒரு இன்ஜினியரே வந்துட்டு ஜீசஸ் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு தியரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலா அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்களாம். பட் ஆஃப்டர் தட் வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சில பல காரணங்களால வந்துட்டு அதை நிராகரிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சில இடத்துல படிச்சேன். ஏன்னு தெரியல, சரி விடுங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இவங்களுக்குள்ளதான் வந்துட்டு அந்த வேலாண்டோட அந்த டேவிட் இருக்காருல அவருமே இருக்காரு. ஈவன் அந்த வேலாண்டோட ஃபவுண்டர் இருக்காருல அவர் ஒரு ஸ்பீச்சுமே கொடுப்பாரு. இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா செத்துட்டேன்னு சொல்லி அர்த்தம். ஸோ எனக்கு அதை இங்கே வேலை செய்ய வந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்றது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு போட்டு சில சாம்பிள்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வருவாங்க. அங்கே இருக்கிற அதாவது நம்மளோட உருவாக்குன அந்த ஒரு இன்ஜினியர் இருக்காருல அவர் வந்துட்டு ஒருத்தர் இறந்து கிடப்பாரு. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து சாம்பிளா பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எந்த பதிலுமே கிடைக்காது. ஆனால் இந்த ஒரு சமயத்தில் டேவிட் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரு நினைச்ச ஒரு பிளான் அவங்களுக்கு இதை பத்தி முன்னாடி தெரிஞ்சிருக்கு. எதை பத்தி அப்படின்னா பிளாக் கோவை பத்தி. ஸோ அங்க இருக்கிற ஒரு பர்டிகுலர் இடத்துல கண்டெய்ன்மெண்டா இருந்ததை அவர் எடுத்துட்டு வர மட்டும் இல்லாமல் அதை வந்துட்டு ஹாலோவேக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுக்கும்போது மிக்ஸ் பண்ணி கொடுத்துறாரு. இதனால அது அவருக்குள்ள வந்துட்டு உருமாறது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சமயத்தில் எலிசபெத் கூட உடல் இருக்கிறனால அவங்களுமே வந்து பிரெக்னென்ட் ஆகிறாங்க ஈவன் அந்த ஏலியனால. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கிற கதை வந்துட்டு நம்மளுக்கு லேட்டரா தெரிய வரும் என்ன அப்படின்னா அந்த இம்மார்டாலிட்டினால தான் வந்துட்டு தேவை அப்படிங்கிற விஷயத்துக்காக வேலண்ட் உயிரோட தான் இருக்காரு. அவர் வந்துட்டு எப்படி இன்ஜினியரை பார்த்து எப்படி சாகாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு அவரே கேட்கணும் அப்படிங்கறதுக்காக தான் டேவிடை யூஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும். அதுக்கப்புறம் டேவிட் வந்துட்டு அங்க கூட்டிட்டு போனா ஆனா அந்த இன்ஜினியர்ஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் மட்டும் உயிரோட இருப்பாரு. பட் ஆனா அவருமே ஹெல்ப் பண்ண மாட்டாரு. நம்ம டேவிட பிச்சு வீசுறது மட்டும் இல்லாம நம்ம வேலாண்டையும் அடிச்சு போட்டுருவாரு. இந்த ஒரு சமயத்துல அவர் ஷிப் எல்லாம் எடுத்துட்டு தப்பிப்பாரு. தப்பிக்கும் போது எங்க போறான்னு சொல்லி பார்த்தா பூமிக்கு போற மாதிரி இருக்கும். எதுக்குடா பூமிக்கு போறான்னு பார்த்தா ஆக்சுவலி அவங்களோட ஷிப்ல வந்துட்டு மொத்த கார்கோ இருக்கும். அந்த கார்கோ ஃபுல்லாமே வந்துட்டு அந்த பிளாக் ஃப்ளூயிட் தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆராய்ச்சி இங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால மொத்தம் பூமியில கொண்டு போய் போலான்னு பார்த்துருக்காங்க போலங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம எலிசபெத் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க க்ரூ மெம்பர்ஸ் மீதி இருக்கிற கொஞ்சம் பேர் தான் மீதி இருப்பாங்க. நிறைய பேர் வந்துட்டு இறந்துருப்பாங்க. அவங்க கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த ஷிப் போகக்கூடாது அழிச்சிருங்க அப்படிங்கிற சொல்ல. ஸோ 3 பேர் உயிர் தியாகம் பண்ணி அந்த ஷிப் அழிச்சாலுமே உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இன்ஜினியரை வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஏலியன் அந்த ஏலியன் வந்துட்டு நம்ம எலிசபெத்துக்கும் சார்லிக்கும் பிறந்த ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஏலியன் வந்துட்டு அவர் இன்ஃபெக்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஏலியனா உருவாகிறது மட்டும் இல்லாம அண்ட் இன்னொரு பக்கம் டேவிட் வந்துட்டு பிஞ்சு போயிருந்தாலுமே டேவிட் கூட்டிட்டு இங்க இன்னொரு ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் சொன்னதுக்கு அப்புறம் அப்போ அந்த ஷிப் எடுத்து நம்ம பூமிக்கு போவேனா இவங்க எங்க இருந்தாங்களோ அங்க போகணும் அப்படிங்கிற சொல்ல எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல அவங்க தான் நம்ம படைச்சாங்க அப்படின்னா அவங்க நம்ம அழிக்கிறதுக்கான காரணம் என்ன அந்த காரணத்தை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அங்கிருந்து கிளம்புவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு 2104 வருஷத்துல ஏலியன் கோவினன்ட் நடக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு புது டீம் வந்து கோவினன்ட் அப்படிங்கிற ஸ்பேஸ் ஷிப்ல போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு புதுசா டெஸ்டினேஷன் போறாங்க. அதுதான் நியூ காலனி பிளானட் அப்படிங்கிற ஒரு டெஸ்டினேஷன் தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சின்ன சிக்னல் பார்த்து அவங்க தப்பான பிளானட்ல லேண்ட் ஆயிடுறாங்க. அந்த தப்பான பிளானட் தான் நம்ம டேவிட் இருக்கிற அந்த ஒரு பிளானட். ஸோ அந்த டேவிட் வந்துட்டு லிட்டரலி அவங்க எல்லாருமே அந்த இன்ஜினியர் ஒரு பிளானட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா டேவிட் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அவர் ஒரு கடவுளா இருந்து ஈவன் நம்ம அவர் அப்படியே நினைச்சுக்கிட்டுன்னு சொல்லலாம், கடவுள் கிடையாது, அவரவரே கடவுளா நினைச்சுக்கிட்டு இனோமார்ப்ஸ் அதாவது ஜெனோமார்ப்ஸ் வந்துட்டு உருவாக்கிட்டு இருக்காரு. ஏர்லி ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜெனோமார்ப்ஸ் வந்துட்டு உருவாக்கிட்டு இருக்காரு. அது முக்கியமா நம்ம எலிசபெத்தோட உடலை வச்சு தான் ஃபர்தரா வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் வந்துட்டு ஜீனோமார்ப்ஸோட ஒரு பிறப்பு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த மெயின் படம் 2122 வருஷத்துல வந்த ஏலியன் படம் நாஸ்ட்ரோமோ அப்படிங்கிற ஸ்பேஸ் ஷிப்ல ஒரு சிக்னல் வந்துட்டு ட்ரேஸ் பண்றாங்க. ஸோ அந்த சிக்னல் வந்துட்டு ஒரு பிளானட்டோடது LV-426. இது வந்துட்டு நம்ம ப்ரோமித்தியஸ்ல காட்டின பிளானட் கிடையாது, அது LV-223 ஓகேவா. இது வந்துட்டு 426 ஓகேவா. ஸோ அங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தா அங்க வந்துட்டு ஜீனோமார்ஃபோட எக் இருக்கு, அதுக்கப்புறம் அந்த ஃபேஸ் அகர்ஸ் எல்லாம் இருக்கு, அது எல்லாமே வந்துட்டு அங்க இருக்கிற இன்ஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதுல எல்லாமே வந்துட்டு அந்த க்ரூல இருந்து மிஞ்சி இருக்கிற ஒரே ஒரு ஆள் யாரு அப்படின்னா நம்ம ரைஃப்லி. ஸோ ரிப்லியோ ப்ரொனன்சியேஷன் தப்பா தான் பண்ணிச்சுக்கோங்க. இவங்க தான் வந்துட்டு ஒரே ஒரு சர்வைவர் அந்த ஏலியன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுல. ஸோ என்னதான் வந்துட்டு அவங்க தப்பிச்சு கிரையோஜெனிக் ஸ்லீப்குள்ள போனாலுமே இன்னொரு பக்கம் இந்த ஏலியனுக்கும் அடுத்து வந்த ஏலியன்ஸுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கதைக்களம் தான் ஏலியன் ராமுலஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு
வந்துட்டு இவங்க இருக்கிற இடத்த விட்டு தப்பிச்சு ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அங்க வந்துட்டு ஏன் சூரியன் இருக்கு, சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை தான் எல்லாருக்குமே. பட் இங்கிருந்து எல்லாத்தையுமே அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கிளியராகவே தெரியும். ஏன்னா நிறைய பேர் அடிமையாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். பட் இருந்தாலும் இவங்களுக்கு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஒரு ஷிப்பை கண்டுபிடிச்சு அதில் நம்ம வந்துட்டு எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ரோம்லஸ் அப்படிங்கிறது ஒரு டிவிஷன் தான். ரோம்லஸ் அண்ட் ரெமஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு 2 டிவிஷன் இருக்கும். ஸோ ரோம்லஸ்குள்ள தான் வந்துட்டு கிரையோஜெனிக் ஃபியூல் இருக்கும். அதே சமயம் கிரையோஜெனிக்கோட அந்த ஸ்லீப்பிங் பெட்ஸுமே இருக்கும். ஸோ ஸ்லீப்பிங் பெட்ஸ் எடுத்துருவாங்க. பட் ஆனால் அதுக்கான ஃபியூல் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஸோ ஃபியூல் எடுக்கிறதுக்காக போகும்போது தான் தெரிய வரும் என்னன்னு பார்த்தா, அங்கே வந்துட்டு ஃபேஸ் அகர்ஸ் எல்லாம் வைக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். அது எல்லாமே ஒரு நல்ல டச்சாக வந்துட்டு இருக்கும். நீங்கள் நான் டைம்லைனில் வந்துட்டு குட்டியாக சொல்கிறேன், மூவியாக பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ உள்ளே போனவங்க வந்துட்டு இன்ஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சுன்னா அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறதா வந்துட்டு இந்த படத்தோட கதை. ஸோ இதில் வந்துட்டு ஆண்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்துட்டு இருக்கும். ஸோ என்டி அப்படிங்கிற மாதிரி அது ஒரு சிந்தட்டிக் தான். பட் அது வந்துட்டு நம்ம மெயின் ப்ரோட்டகனிஸ்ட் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பிரதர் மாதிரி தான் வந்து பார்ப்பாங்க. இவங்க ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஈவன் அந்த ஆண்டிங்கிற கேரக்டர் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அந்த கேரக்டரையும் அப்படி வடிவமைச்சாங்க தெரியல, ரொம்ப நல்லா இருக்கும். பட் ஆஃப்டர் தட் என்ன ஆகும் அப்படின்னா, இதில் கூட இன்னொரு விஷயமும் காட்டும். ஹியூமனும் அண்ட் அதே சமயம் ஏலியனோட ஹைபிரிட் காட்டும். அதுவும் நார்மல் டெலிவரி. நீங்க வந்துட்டு அந்த ப்ரோமித்தியஸ் படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிசேரியன் சீக்வன்ஸ் இருக்கும், ஓகேவா? அது கூட சிசேரியன் தான். பட் இது ஒரு நார்மல் டெலிவரி சீக்வன்ஸ். அது அந்த ஹைபிரிட் வந்துட்டு சீக்கிரமா வளர்ந்துரும். அதில் சில டீடைலிங் எல்லாம் வேற இருக்கும். இப்போ முதல்ல வந்துட்டு குழந்தைங்களுக்கு பசி வந்துச்சு அப்படின்னா நார்மலாவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாய்பால் வந்து சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு விஷயத்தை கூட வந்துட்டு ஏலியன் ஸ்டைலில் வந்துட்டு நம்ம கிட்ட காட்டியிருப்பாங்க. கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்தாலுமே அந்த ஒரு ரியாலிட்டியை வந்துட்டு காட்டின விதம் வந்துட்டு பாராட்டுறதுன்னு சொல்லலாம், ரசிக்கிற விதம்னு சொல்ல முடியாது பாதியை. சரி, ஓகே. பட் இருந்தாலும் இவங்க அங்கிருந்து தப்பிச்சு அவங்க ஆசைப்பட்ட பிளானுக்கு போயிட்டு இருக்க அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி அந்த படம் முடிஞ்சிடும். பட் இதுக்கப்புறம் வந்துட்டு லிட்டரலி என்னாச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா இதோட டேரக்டர் வந்துட்டு இந்த படம் நல்லா போச்சு அப்படின்னு சொன்னா 2 வருஷத்துக்கு நான் சீக்குவல் எடுக்க மாட்டேன், 2 வருஷம் கழிச்சு மக்கள் இது வந்துட்டு நான் சீக்குவல் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க அப்படின்னா நான் சீக்குவல் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. சரி, ஓகே, அது பொறுமையாக வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஏலியன்ஸ்குள்ள வரலாம். ஏலியன்ஸ் வந்துட்டு 2179 வருஷத்தில் நடக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு ரைஃப்லி வந்துட்டு ஒரு 57 இயர்ஸுங்க ஸ்லீப்ல இருந்தாங்க. ஸ்லீப்ல இருந்ததுக்கப்புறம் அந்த கிரையோஜெனிக்ல வந்துட்டு ஹைப்போ ஸ்லீப்னு சொல்லுவாங்க, அது கிரையோஜெனிக் ஸ்லீப்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு ஃபேஸஸ்ல ஒரு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க LV-426க்கு திரும்ப வராங்க. ஸோ திரும்ப வர மாதிரி இருக்கும்போது அது வந்துட்டு ஒரு ஹேட்லிஸ் ஹோப் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலனியா மாறிடுச்சு, ஓகேவா? ஆனா அது இப்போ வந்துட்டு நார்மலான ஒரு காலனி கிடையாது, ஒரு டெத் காலனி அப்படின்னே சொல்லலாங்க, ஓகேவா? ஸோ அங்கேயுமே எக்ஸ், ஃபேஸ் அகர்ஸ், செஸ்ட் பஸ்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல தான் நம்ம வந்துட்டு ஏலியன் குயினோட இன்ட்ரோவை நமக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்டா வந்துட்டு அந்த ஏலியனோட குயினை வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஸோ குயின் ஜெனோமாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குயின் ஜெனோமாஃபை தான் நம்ம பிரிடேட்டர்ஸ் வந்து பிடிச்சி வச்சிருப்பாங்க. அங்கிருந்து தப்பிச்சது தான் போல. பட் அதை கொண்டுட்டாங்க. பட் இன்னொரு குயின் இருக்கா? ஹவுஸ் இட் ஈவன் பாசிபிள்? ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ரைஃபிள் வந்துட்டு ஃபைட் பண்றாங்க. ஸோ ஃபைட்டு அது இது எல்லாமே பக்காவா முடிஞ்சிருச்சு. ஸோ என்னதான் அந்த ஒரு விஷயம் நல்லாவே முடிஞ்சாலுமே ஏலியன் 3 வந்துட்டு கிட்டத்தட்ட இதே காலகட்டத்தில் தான் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட எஸ்கேப் பாட் வந்துட்டு ஒரு இடத்துல கிராஷ் ஆகும். அது வந்துட்டு ஒரு பிரிசன் பிளானட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க கூட வந்துட்டு ரைஃபிள் மட்டும் இல்லை, அவங்களோட குழந்தை ஒன்று இருக்கு, அண்ட் ஹிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு உயிரிழக்க ரைஃபிள் மட்டும் தான் மீதி இருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு சமயத்தில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துருது. என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ளேயுமே வந்துட்டு இந்த ஜெனோமார்ஃபோட எம்ப்ரியோ வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அதனால வந்துட்டு அது வளராமல் இருக்கணும் அப்படின்னா அதோட சேர்ந்து நானும் செத்தா மட்டும் தான் வந்துட்டு அது வளராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா தியாகம் பண்ணி செத்துருவாங்க. இது ஒரு செம்ம எண்டிங் அப்படின்னே சொல்லலாம். பட் இதுக்கப்புறம் தான் வந்துட்டு லிட்டரலி 200 வருஷம் கழிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா 2379 வருஷத்துல இவங்களை திருப்பி வந்துட்டு ரெசரக்ட் பண்றாங்க. அதுதான் வந்துட்டு ஏலியன் ரெசரக்ஷன். ஸோ 200 வருஷத்துக்கு அப்புறம் ரைஃப்லியோட க்ளோனை வந்துட்டு உருவாக்குறது மட்டும் இல்லாம பட் அவங்க வந்துட்டு லிட்டரலி ஒரு ஹாஃப் ஹியூமன் ஹாஃப் ஏலியன் ஆற ஒரு ஏலியன் க்ளோனை மாதிரி இருக்காங்கன்னு சொல்லலாம். பட் சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்கு, ஆசிட் பிளட்டுமே வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சமயத்தில் வந்துட்டு ஆர்மியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஜெனோமார்ஃப்ஸை வச்சு ஒரு பயோ வெப்பன் மாதிரி உருவாக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் யூஸ்வலாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த ஜெனோமார்ஃப்ஸ் வந்துட்டு தப்பிக்கிறது மட்டும் இல்லாமல் ரைஃப்லியும் டீமும் வந்துட்டு சேர்ந்து போயிட்டு அதை மொத்தமாக அழிக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு புதுசாக வந்துட்டு ஏலியனோட ஹைபிரிட் வந்துட்டு காட்டியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ ரிலீஸ் ஆர்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு ஏலியன் ஹைபிரிட் வந்துட்டு காட்டினது 1997 தான். பட் ராம்லஸ் வந்துட்டு டைம்லைன் பிரகாரம் வந்துட்டு முன்னாடியே வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை தொடர்ந்து வரப்போகிறது தான் வந்துட்டு ஏலியன் எர்த். ஸோ இந்த ஏலியன் எர்த் அப்படிங்கிறது ஏன்னா இப்போ கடைசியாக வந்துட்டு ஒரு விஷயம் நடந்தது இல்லையா, அவங்க டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்களா, அது வந்து நேரடியாக போயிட்டு பூமியில தான் விழுந்திருக்கும். ஸோ அதோட தான் அந்த வந்துட்டு ஏலியன் ஃப்ரான்ச்சைஸ் முடிஞ்சிருக்கு. பட் ஆஃப்டர் தட் என்ன ஆகும் அப்படின்னா பாசிபிளாக வந்துட்டு அந்த ஏலியன் எர்த் அதில் இருக்கிற மிச்சம் மீதி எல்லாம் வந்துட்டு ஏதோ பிரச்சனையாக இருக்கும் போல. ஸோ ஆல்டர்னேட்டிவ் டைம்லைனில் ஃபியூச்சர்ல நடக்கிற மாதிரி தான் இந்த கதைக்களம் வந்துட்டு இருக்கு. ஸோ இவ்வளவு நாள் வந்துட்டு ஸ்பேஸ்ல மட்டுமே சுத்திட்டு இருந்த அந்த ஏலியன்ஸ் அது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம பூமியில வந்துட்டு பாக்குற மாதிரி இருக்க போது. ஸோ கண்டிப்பா ஹியூமனோட கார்பரேஷன், பயோ வெப்பன்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த உலகத்துல இருக்கும். அண்ட் அந்த உலகத்தை வந்துட்டு இன்ஃபெக்ட் பண்றதுக்கு ஜெனோமார்ஃப்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு ஒரு போஸ்ட் அபாக்லிப்ட் மாதிரியான ஒரு சீரிஸா தான் இருக்க போது. ஸோ பாப்ப பொறுத்து இருந்து ஆகஸ்ட் மாசம் வந்து ரிலீஸ் ஆக போதுங்க. ஸோ இதுல தான் வந்துட்டு ஃபர்தரா கதை எப்படி கொண்டு போறான்னு சொல்லி தெரியும். பட் ஆனால் இன்னுமே நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நீங்க பார்த்தா தான் அந்த ஏலியனோட பிரான்ச்சைஸ்
ஃப்ரான்ச்சைஸே இதுதான். இது கூட தான் வந்துட்டு அந்த பிரெடேட்டர் கூட வந்து கிராஸ் ஓவர் ஆச்சு. ஸோ அது வந்துட்டு 2004 வருஷங்கள் நடக்கிற மாதிரி இருந்திருக்கும். பிரெடேட்டரோட டைம்லைன்லேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ வந்துட்டு இந்த ஒரு கதைக்களம் வந்து 21st, அது ஆனால் 20th century டைம்லேயே வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்போவே வந்துட்டு அவங்க குயின் ஜெனோமாஃபை வந்துட்டு பிடிச்செல்லாம் வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு ஹண்டிங் கிரவுண்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஹண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு டிராஃபிக்காக வந்துட்டு பண்ணியிருக்காங்க. பட் அந்த பிரெட் ஏலியனு இது எல்லாமே வச்சுக்கிட்டு முன்னாடியே அப்போ இருந்திருக்கு அப்படின்னா இன்னுமே அந்த கதைகள் வந்துட்டு முன்னாடி போகுது தானே. ஏன்னா ப்ரொமீத்தியஸ் அப்படிங்கிறதுமே எப்போ நடந்தாலுமே அந்த ப்ரொமீத்தியஸில் இருக்கக்கூடிய அந்த இன்ஜினியர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது பிகினிங் சீன் பார்த்துக்கோங்க. அவங்க வந்துட்டு அந்த ஃப்ளூயிட் இது பண்ணி அவர் வந்துட்டு தண்ணியோட தனியாக டிஎன்ஏல கலந்துறாரு, அதாவது தண்ணி கூட மொத்தமாக கலந்துறாரு. பாசிபிள் அது பூமியில் வந்துட்டு அப்படி பண்ணும்போது அதை குடிக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் மாதிரி மாறலாம், இல்லை அப்படின்னா அது வேற ஒரு பிளானட்டாக இருக்கலாம். ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்துட்டு தெரியாது. பட் அந்த படத்தில் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டாக ப்ரொமீத்தியஸோட எண்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஏலியனோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு உருவாகுது. பட் அதுக்கு முன்னாடி அதெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டோரியோட லோர் வந்துட்டு இன்னுமே போகுது அப்படின்னு தான் அர்த்தம். கரெக்டா? ஸோ பார்ப்போங்க இந்த கிராஸ் ஓவர் வந்துட்டு எப்படி பெர்ஃபெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரில. பட் இப்போ வரைக்கும் என்ன சொல்கிறது என்ன அப்படின்னா கிராஸ் ஓவராகவே இருந்தாலுமே அது வேறு டைமில் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஸ்டில் நம்ம வந்துட்டு இந்த பூமியில் தனியாக தான் இருக்குமா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்துட்டு இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது நம்மளுக்கு ஜென்ரலாக வந்துட்டு தோணும். பட் தோணினாலும் நம்ம இந்த மாதிரி படத்தை பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதான். இப்போதைக்கு இந்த வீடியோ வந்துட்டு முடிச்சுக்கிறேன். வேறு ஏதாவது மிஸ் பண்ணி போனால் ஏலியன் ஐசோலேஷன் பற்றி சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா ஐசோலேஷன் வந்துட்டு கேமாக இருந்தாலும் இந்த ஒரு டைம் லைனுக்குள்ளே தான் வரும். அதை நான் வந்து தனியாக போடுறேங்க, ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது கூட வந்துட்டு தனியாக ஒரு 6 ஷார்ட் மூவி மாதிரி வந்துட்டு இருக்கும். அது வந்துட்டு என்னதான் ஃபேன் மேடாக இருந்தாலுமே அது வந்துட்டு 20th century fox கூட வந்துட்டு கொஞ்சம் சேர்ந்து தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால் அதுவுமே டெக்னிக்கலி வந்துட்டு கெனன் தான் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நான் பெருசாக இன்க்ளூட் பண்ணல. மெயின் ஸ்டோரி லைனில் வந்துட்டு குட்டி குட்டியாக மட்டும் சொல்லியிருப்பேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த இவ்வளோ பெரிய ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கிட்டத்தட்ட ஒரு 7 படங்கள் ஒரு சீரிஸாக அந்த சீரிஸ் இன்னும் வரல. ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள சொல்லியிருக்கேன் அப்படின்னா புரிஞ்சிருக்கும் சொல்லி நம்புறேன். ஸோ மேலும் ஒரு புதிய பார்க்கும் வரை உங்களோட பெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட்டா சொன்ன. ஸோ அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் பேராட்டம் உங்களுக்கு துணையாக இருக்கும். மே த ஃபோர்ஸ் பி வித் யூ.